தாய் வீடு ஜூன் மாதம் 2026. சிற்பி என்னும் இலக்கிய ஆளுமை. எழுதி வாசிப்பவர் வே. விவேகானந்தன். தமிழகத்தின் இலக்கிய உலகில் சிற்பி என்னும் பெயரில் வலம் வரும் எழுத்தாளர் பாலசுப்பிரமணியம் போல இலங்கையில் சிற்பி என்னும் புனைபெயரில் இலக்கிய உலகில் வலம் வந்தவர் சிவ சரவணபவன் அவர்கள். இவர் இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண மாவட்டத்தில் கார்நகர் என்னும் ஊரில் வாழ்ந்து வந்த சிவசுப்பிரமணிய குருக்கள் சவுந்தராம்பாள் இணையருக்கு மகனாக 1933 பிப்ரவரி மாதம் 28 பிறந்தார். சிவ சரவணபவன் தனது ஆரம்ப கல்வியை கந்தரோடை கந்தையா தமிழ் வித்தியாசாலையிலும் உயர்கல்வியை ஸ்கந்தவரோதியா கல்லூரியிலும் கற்றார். சிரேஷ்ட தராதர பரீட்சையில் சித்தி அடைந்ததும் கொழும்பு உயர் நீதிமன்ற பதிவாளர் காரியாலயத்தில் எழுது வினைஞராக தனது பணியை ஆரம்பித்தார். எனினும் உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமடையவே பட்டப்படிப்பினை மேற்கொள்வதற்காக 1953 சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட சென்னை கிறித்துவ கல்லூரியில் இணைந்து கொண்டார். பட்டப்படிப்பினை நிறைவு செய்து இலங்கை திரும்பிய அவர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி செங்குந்தா இந்து கல்லூரி, மானிப்பாய் இந்து கல்லூரி ஆகியவற்றில் ஆசிரியராக பதவி வகித்த பின்னர் உசன் ராமநாதன் மகாவித்தியாலயம், யாழ் வைத்தீஸ்வரா வித்தியாலயம் ஆகியவற்றில் அதிபராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி டிப்ளமா பட்டத்தையும் யாழ் பல்கலைக்கழகத்தில் முதுகலைமானி பட்டத்தையும் பெற்றவர். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மும்மொழிகளிலும் புலமையும் இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழில் திறமையும் மிக்கவர். சிவ சரவணபவன் எழுத்துலகில் கால் பதிப்பதற்கு சிறு வயதிலேயே அவருக்கு ஏற்பட்ட வாசிப்பு பழக்கம் அடிப்படை காரணமாக அமைந்தது. பாடசாலை மாணவனாக படித்த காலத்திலேயே ஈழகேசரி, இந்து சாதனம் மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரும் கலைமகள், கல்கி, ஆனந்த விகடன் ஆகிய சஞ்சிகைகளை வாசிக்கும் பழக்கம் இருந்தது. அத்துடன் கல்கி, அகிலன், மு. வரதராஜன் போன்றவர்களின் படைப்புகளையும் விரும்பி வாசித்தார். தந்தையார் தமிழ் ஆசிரியர் சிவசுப்பிரமணிய குருக்களும் தாய்மாமனார் பண்டிதர் இலக்கிய கலாநிதி ஸ்ரீ கா. வைத்தீஸ்வர குருக்களும் இவரது இலக்கிய புலமையை கூர்மைப்படுத்தினர். அவர்கள் சேகரித்து வைத்திருந்த சமய இலக்கிய நூல்களை ஓய்வு நேரங்களில் வாசித்து வந்தார். வட மொழியிலும் தேர்ச்சி பெற்றார். கந்தரோடை கந்தையா தமிழ் பாடசாலையில் படிக்கும்போதே அங்கு ஆசிரியராக பணிபுரிந்து வந்த சி. பொன்னம்பலம் அவர்கள் சிவ சரவணபவனின் திறமையை கண்டறிந்து பாடசாலை மாணவர் மன்றம் 2 வாரங்களுக்கு ஒரு முறை வெளியிட்டு வந்த மாணவர் போதினி கையெழுத்து சஞ்சிகையில் இவரது கட்டுரையை வெளிவரச் செய்து ஊக்கமளித்தார். ஸ்கந்தவரோதியா கல்லூரியில் படிக்கும்போது ஆசிரியர் வித்வான் சி. ஆறுமுகம் அவர்களின் தூண்டுதலால் ஈழகேசரி பாலர் பகுதியில் கவிதை ஒன்றும், சுதந்திரன் பத்திரிகையில் பழம் பண்பை பற்றிய பகிர்வதில் பயனில்லை என்ற கட்டுரையும், ஸ்கந்தா என்ற கல்லூரி சஞ்சிகையில் இளைஞர் கடன் என்ற கட்டுரையும் வெளியாகின. ஒரேட்டர் சுப்பிரமணியத்திடம் ஆங்கில மொழியையும் கற்றுக்கொண்டார். கொழும்பு உயர் நீதிமன்ற பதிவாளர் காரியாலயத்தில் எழுது வினைஞராக பணியாற்றிய போது இவர் எழுதிய மலர்ந்த காதல் என்ற முதலாவது சிறுகதை சுதந்திரன் பத்திரிகையில் வெளிவந்தது. அதனைத் தொடர்ந்து மரணவாயில், ஏழையின் முடிவு, மனமாற்றம், அவசர முடிவு, அமுதை பொழியும் நிலவு, கோயில் பூனை, வெறி முறிந்தது, பட்டிச்சட்டை, சோறும் மானமும் ஆகிய சிறுகதைகளும் அப்பத்திரிகையில் தொடர்ந்து வெளிவந்தன. பழக்கமில்லை, மக்கள் தொண்டு, யார் செய்த தவறு போன்ற சிறுகதைகள் ஈழகேசரியில் வெளிவந்தன. சிந்தாமணி, மஞ்சரி, கல்கி, தீபம், கலைமகள் ஆகிய வெளியீடுகளிலும் இவர் எழுதிய படைப்புகள் பிரசுரமாகின.
சிவ சரவணபவன் எழுதி இலங்கை வானொலிக்கு அனுப்பிய மாணிக்கம் என்ற சிறுகதை இலங்கை வானொலியில் அங்கீகரிக்கப்பட்டு இவராலேயே வாசிக்கப்பட்டது. பின்னர் இச்சிறுகதை ஏழையின் இதயம் என்னும் தலைப்பில் வீரகேசரியில் வெளியானது. இக்காலப்பகுதியில் தினகரன் பாலவனரிடம் இவரது சிறுகதைகள் வெளிவந்தன. 1955 இணுவில் மூர்த்தி அவர்களை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த உதயம் பத்திரிகை நடத்திய சிறுகதை போட்டியில் மறுமணம் என்ற சிறுகதை முதல் பரிசை பெற்றதோடு இலக்கிய உலகில் இவர் புகழ் வரத் தொடங்கினார். சென்னை கிறித்துவ கல்லூரியில் பட்டப்படிப்பை மேற்கொண்ட போது தமிழ் மொழியில் அதிகூடிய புள்ளிகளை பெற்று ராஜா சேதுபதி தங்கப்பதக்கத்தினை தனதாக்கி ஈழத்து தமிழ் மாணவர்களுக்கு பெருமை சேர்த்தார். கல்வியோடு பிற கல்விசார் செயல்பாடுகளிலும் தன்னை ஈடுபடுத்தி தனது ஆளுமையை மேம்படுத்தினார். திருவல்லிக்கேணி ஔவை தமிழ்ச்சங்கம் நடத்திய கட்டுரை போட்டியில் 2வது பரிசை பெற்றிருந்தார். இவர் தங்கியிருந்த சோலையூர் மண்டப தமிழ்ச்சங்கம் வருடா வருடம் இளந்தமிழன் என்ற கையெழுத்து சஞ்சிகையை வெளியிட்டு வந்தது. அதன் ஆசிரியராக அழ சிதம்பரம் இருந்தார். சிவ சரவணபவன் அதன் ஆசிரியராக பொறுப்பேற்றதும் அச்சுப்பிரதியாக அதனை வெளிவரச் செய்தார். வரலாற்று புகழ்மிக்க சென்னை கிறித்துவ கல்லூரியின் விடுதி ஒன்றிலிருந்து அச்சு வாகனம் ஏறிய முதலாவது தமிழ் சஞ்சிகை என்ற புகழை இளந்தமிழன் பெற்றுக்கொண்டது. இவருக்கு பின் கவிஞர் வி. கந்தவனம் ஆசிரியராக பணியாற்றினார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. சென்னை கிறித்துவ கல்லூரியில் இளந்தமிழன் சஞ்சிகையை நடத்தி அதில் பெற்ற அனுபவமும் ஆர்வமும் காரணமாக அவர் ஆசிரியராகவும் அதிபராகவும் பணியாற்றிய பாடசாலைகளில் மாணவர்களின் இலக்கிய ஆர்வத்தினை ஊக்குவிப்பதற்காக சஞ்சிகைகளை வெளியிட்டு வந்தார். செங்குந்தா இந்து கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றிய போது கல்லூரி கீதத்தை இயற்றியதோடு சுடரொளி என்னும் சஞ்சிகையினையும் வெளியிட்டார். அதில் க. பரராஜசிங்கம், யாழ்நங்கை, ராசிவச்சந்திரன், எஸ். திருச்செல்வம் போன்றவர்களின் கதை, கட்டுரை, கவிதைகளை வெளிவரச் செய்து தரமான இலக்கிய சஞ்சிகையாக விளங்கச் செய்தார். உசன் ராமநாதன் மகாவித்தியாலயத்தில் அதிபராக பணியாற்றிய போது இளந்தளிர் சஞ்சிகையை வெளியிட்டு மாணவர்களின் மதிப்பை பெற்றார். தென்மராட்சி பாடசாலை ஒன்றிலிருந்து முதலாக அச்சில் வெளிவந்த சஞ்சிகை என்ற பெருமையினை இது பெற்றது. யாழ் வைத்தீஸ்வரா கல்லூரியில் அதிபராக பணியாற்றிய போது அங்கு தமிழ் பேரவை ஒன்றை உருவாக்கி அதன் சார்பில் யாழோசை என்னும் சஞ்சிகையினை வெளிவர செய்தார். சஞ்சிகைகளை வெளியிடுவதில் ஆர்வம் கொண்ட சிவ சரவணபவன் ஈழத்து எழுத்தாளர்கள் இந்திய பத்திரிகைகளால் புறக்கணிக்கப்படுவதை கண்டு கவலையடைந்தார். இது பற்றி 1958 ஜூன் மாதம் 1 ஈழகேசரி பத்திரிகையில் ஈழத்து எழுத்தாளர்களும் இந்திய பத்திரிகைகளும் என்னும் தலைப்பில் ஒரு கட்டுரையினையும் எழுதியிருந்தார். 1956 இனக்கலவரத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட களுத்துறை தமிழ்ச்சங்க செயலாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் உதயணன் ஆகியோர் யாழ்ப்பாணத்துக்கு வந்த வேளை சிவ சரவணனை சந்தித்து களுத்துறையிலிருந்து தாங்கள் வெளியிட்டு வந்த ஈழதேவி சஞ்சிகையை அங்கிருந்து வெளியிட முடியாத சூழ்நிலை காணப்படுவதாகவும் அதனை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியிடுமாறும் கேட்டுக்கொண்டனர். ஈழத்து எழுத்தாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என கனவு கண்டு கொண்டிருந்த சிவ சரவணனுக்கு இது ஒரு இனிப்பான செய்தியாக இருந்தது. எனவே அதற்கு இணங்கிய அவர் 1958 ஜூலை மாதம் யாழ் தமிழ் இலக்கிய மன்றத்தின் ஆதரவில் கலைச்செல்வி என்ற பெயர் மாற்றத்தோடு சஞ்சிகையினை வெளியிடத் தொடங்கினார். வளரும் எழுத்தாளர்களுக்கு களம் அமைத்து கொடுத்ததோடு அனுபவமிக்க எழுத்தாளர்களையும் கலைச்செல்வி அரவணைத்து சென்றது.
தரமான இலக்கிய படைப்புகளை கலைச்செல்விக்கு யார் அனுப்பினாலும் அவர்களது தனிப்பட்ட அரசியல், சமூக, சமய, பொருளாதார பின்னணிகளை கருத்தில் கொள்ளாது கலைச்செல்வியில் அவற்றை பிரசுரித்து வந்தார். முற்போக்கு இலக்கியம், நற்போக்கு இலக்கியம் என்ற பிரிவுகள் மேலோங்கியிருந்த 1960களில் அவற்றுள் சிக்கப்படாது ஈழகேசரி பண்ணையில் வளர்ந்த சிவசரவணபவன் நிதானமாக கலைச்செல்வியை வளர்த்து சென்றார். அதனால் சிறுகதை, இலக்கிய கட்டுரை, விமர்சனம், ஆய்வு போன்ற தரமான படைப்புகளை கொண்ட சஞ்சிகையாக அது மிளிர்ந்தது. கலைச்செல்வி அகில இலங்கை சிறுகதை போட்டிகளை நடாத்தி பல புதிய எழுத்தாளர்களை இலக்கிய உலகிற்கு அறிமுகம் செய்தது. பல எழுத்தாளர்களையும் கௌரவித்தது. நாவல் போட்டியில் எழுத்தாளர் மு. தலேசிங்கம் எழுதிய ஒரு தனி வீடு முதல் பரிசை பெற்றுக்கொண்டது. எனினும் நிதி நெருக்கடியினாலும் மிக நெருக்கமாக இருந்து கலைச்செல்வி வெளிவர உதவியவர்கள் தொழில் நிமித்தம் இடமாற்றம் பெற்று தூர இடங்களுக்கு சென்றமையாலும் 1966ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் அது வெளிவராது போனமை துரதிர்ஷ்டமாகும். தமிழீழ கல்வி பண்பாட்டுக் கழகம் வெளியிட்ட விளக்கு என்ற கல்வி இதழின் ஆசிரியராகவும் இவர் செயற்பட்டுள்ளார். இது கல்வியாளர்களால் நன்கு மதிக்கப்பட்ட ஒரு ஏடாகும். ஈழத்து எழுத்தாளர்களுக்கும் ஈழத்து இலக்கியத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற அவரது ஆழமான சிந்தனையிலிருந்து உருவாகியதே ஈழத்து சிறுகதைகள் என்ற தொகுப்பு நூலாகும். இது இலங்கையர்கோன், சிவைத்திலிங்கம், சம்பந்தன், கனகசெந்திநாதன், ராஜா அரியரத்னம், தாளையடி சபாரத்னம், வரதர், வானா ஆனா ராசரத்னம், கானா ராஜநாயகன், சகிதேவி தியாகராஜா, கே. டேனியல், சி. கணேசலிங்கன் ஆகிய 12 ஈழத்து எழுத்தாளர்களின் சிறுகதைகளை தொகுத்து அவரால் முதலாக வெளியிடப்பட்ட நூலாகும். சிவ சரவணபவனின் 2வது சிறுகதை தொகுதியாக சத்திய தரிசனம் வெளிவந்தது. இளைஞர்களின் போராட்டத்தை கருவாக கொண்டு மரத்துக்கும் அன்பே துணை என்ற சிறுகதையும், மண்மீது கொண்ட தீரா காதலை கருவாக கொண்டு சொந்தமண் என்ற சிறுகதையும் இத்தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. சில இலக்கியவாதிகளின் போலித்தனங்களை எடுத்துக்காட்டும் கதைகளாக பணத்துக்காக, சத்திய தரிசனம் ஆகிய கதைகள் விளங்குகின்றன. உயிரோவியம், ஒரே ஒருத்திக்கு, மகாபலியின் மடியில் ஆகிய கதைகள் காதல் உணர்வின் மகத்துவத்தை எடுத்து காட்டுகின்றன. போலித்தனமான பெரியவர்களின் முகமூடிகளை மக்கள் தொண்டு என்னும் கதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நாம் சந்திக்கும் பல்வேறு மனிதர்களின் பலம், பலவீனம் என்பவற்றை புரைதீர்ந்த நன்மை, ஒரு திருட்டின் கதை, இழப்பு ஆகிய கதைகள் சித்தரிக்கின்றன. நினைவுகள் மடிவதில்லை என்பது இவரது மற்றும் ஒரு சிறுகதை தொகுப்பாகும். இவரது நாவல் படைப்புகளில் உனக்காக கண்ணே என்பது சிறந்த ஒரு நாவலாகும். கல்லில் கலைவண்ணம் படைப்பவன் சிற்பி, சொல்லில் கலைவண்ணம் காணும் விளைவால் நான் சிற்பியானேன் என கூறும் அவர் சிற்பி என்னும் புனைப்பெயரில் தனது படைப்புகளை வெளியிட்டார். கீதன், சேயோன், யாழ்வாசி என்னும் புனைப்பெயர்களிலும் அவர் எழுதியுள்ளார். ஈழத்து எழுத்தாளர்கள் பற்றியும் இங்கு நடைபெறும் கலை, இலக்கிய, சமய, கலாச்சார நிகழ்ச்சிகள் பற்றியும் தமிழக இலக்கியவாதிகள் அறியும் பொருட்டு தீபம் ஆசிரியர் நா. பார்த்தசாரதியுடன் தொடர்பு கொண்டு இலங்கை கடிதம் என்ற பகுதியில் யாழ்வாசி என்னும் புனைப்பெயரில் எழுதி வந்தார். இதன் மூலம் ஈழத்து இலக்கியவாதிகளுக்கும் தமிழக இலக்கியவாதிகளுக்கும் ஒரு பாலமாக செயல்பட்டார். இலக்கிய பணிகளுக்கு அப்பால் பல்வேறு கலை இலக்கிய அமைப்புகளிலும் கல்வி அமைப்புகளிலும் இணைந்து செயல்பட்டுள்ளார். வடமாகாண அதிபர்கள் சங்கத்தின் பொருளாளராகவும், யாழ் தமிழ் எழுத்தாளர் சங்கம், அகில இலங்கை தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஆகியவற்றில் துணை செயலாளராகவும்,
யாழ் இலக்கிய வட்டம், இலங்கை சாகித்ய மண்டல மொழிபெயர்ப்பு பிரிவு ஆகியவற்றில் உறுப்பினராகவும் யாழ் மாவட்ட கலாச்சார பேரவையின் தலைவராகவும் பணியாற்றி தனது பங்களிப்பினை செய்துள்ளார். சிற்பியின் இலக்கிய முயற்சிகள் பற்றி 1988 யாழ் பல்கலைக்கழக மாணவி செல்வி வித்யா தனது கலைமானி இறுதி ஆண்டு பரீட்சையை நிறைவு செய்வதற்காக ஈழத்து சிறுசஞ்சிகை வரிசையில் கலைச்செல்வியின் பங்களிப்பு என்னும் தலைப்பில் ஆய்வுக் கட்டுரையினை தமிழ் துறைக்கு சமர்ப்பித்து பெருமைப்படுத்தியுள்ளார். 1998 செல்வி சுதர்சினி சத்யானந்தன் அதே பல்கலைக்கழகத்துறையில் தனது சிறப்பு கலைமானி இறுதிப் பரீட்சையை நிறைவு செய்வதற்காக சிற்பி சிவசரணபவன் என்னும் தலைப்பில் ஆய்வு செய்துள்ளார். ஞானம் சஞ்சிகை 2008 ஜூன் மாத இதழில் முன் அட்டையில் சிற்பியின் படத்தை பிரசுரித்து பவளவிழா சிறப்பு மலராக வெளியிட்டு மதிப்பளித்துள்ளது. 2002 வடக்கு கிழக்கு கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் அமைச்சு ஆளுநர் விருதை வழங்கி சிறப்பித்துள்ளது. 2006 கொழும்பு கம்பன் கழகமும் வலிகாமன் தெற்கு பிரதேச சபையும் விருதுகள் வழங்கி சிறப்பித்துள்ளன. 6/1/2008 கலைமுகம் இதழ் சிற்பி அவர்களின் நேர்காணலை பிரசுரித்து அவரை கௌரவப்படுத்தியுள்ளது. எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், நாவலாசிரியர், சிறுகதை ஆசிரியர் என பன்முகை ஆளுமை கொண்டு சிற்பி என்னும் புனைபெயரில் இலக்கிய உலகில் பிரகாசித்த சிவசரணபவன் 2015 நவம்பர் மாதம் 9 தனது 82வது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். அவரது இலக்கிய பணிகள் என்றும் நினைவு கூறப்பட வேண்டியனவாகும். நன்றி, வணக்கம்.